பெரும்பாலும் டிக்டாக் லைவ் செஷன்ல நான் செய்யும் பொழுது, சில பேருக்கு வந்து இந்த பித்ரு தோஷம் என்று அறிகுறி வரும். அது என்னன்னு உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம். பித்ரு தோஷம் என்பது ஒரு சாபம். சாபம் சொன்னான்னா நம்மளுக்கு படத்துல ஞாபகம் வரும் இல்லையா? யாரோ ஒருத்தவங்க மண் விட்டு அடிக்கிறதுலேருந்து, இல்ல ஒரு குரு உட்காந்து அப்படியே சாபம் குடுக்குற மாரி தான் இருக்கும். அதெல்லாம் படத்துக்காக தான் இருக்கிறது. சாபம் ஒரு டெக்னிக்கல் வேர்ட். அதாவது ஒரு ஆழமான, அதே சமயம் மறுபடியும் மறுபடியும் வர ஒரு தாக்கம். அது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஆழமா இருக்கு. இன்னொன்னு வந்து அது மறுபடியும் நடக்கிற விஷயம் தான் இந்த சாபம்னு அர்த்தம். இது வந்து பித்ருமார்கள் உங்களுக்கு சாபம் குடுக்குறாங்கன்னு கிடையாது. எதுக்கு நம்மளோட நம்மளோட முன்னோர்கள் ஏன் நம்மளுக்கு சாபம் குடுக்கணும்? அது கிடையாது. ஏதோ கர்ம கடன் உங்களுக்கு இருக்கு. அத நம்பளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும். அதுல ஒரு விஷயம் முக்கியமானது நான் இந்த 25 ஆண்டுகளா பார்க்குற விஷயம். அதாவது உங்க வாழ்க்கையில எவ்வளோ நீங்க உழைப்பு போட்டாலும், ஓடா தேய்ஞ்சாலும், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு 30, 40% தான் உங்களுக்கு வரும். 100% 110% நீங்க வேலை செய்றீங்க. வேலை இடத்துலயும் சரி, இல்ல உங்களோட தொழிலும் சரி, இல்ல உங்க ஆரோக்கியம், இல்ல உங்களோட குடும்பத்தில ஏதோ ஒரு ஒரு உறவு, ஏதோ ஒரு திருமண வாழ்க்கை, ஆன்மீக தேடல் எந்த ரீதியிலாம் எடுத்துங்க. உங்களுக்கு வந்து ஒரு 30, 35, 40% தான் வரும். அதுக்கு மேல போவாது. இதனால என்ன பண்றது, நான் சில பேருக்கு என்ட்ட வர்றாங்க, "சார் எனக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போகுது சார். இவ்வளோ தான் உழைக்கிறது. நல்ல எண்ணங்களோட தான் செய்றேன். யாருக்கும் கெடுதலா நினைக்கல. ஆனா ஏன் எனக்கு இவ்வளோ தடைகளா? இவ்வளோ கஷ்டங்களான்னு?" அப்புறம் அவங்களோட சார்ட்ஸு, அவங்களோட ஜாதக கட்டத்தில் பார்க்கும்பொழுது, இது ஒரு 7, 8 விஷயம் இருக்கு செக் பண்றதுக்கு. வெறும் 4வது, 9வது வீடு, சூரிய பகவான் அது மட்டும் பத்தாது. நெறைய விஷயம் இருக்கு பார்க்கறதுக்கு. அப்ப ஒரு 10 விஷயம் இருக்கு வச்சுக்குவோமே. அதுல வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா, கடைசியில வந்து இந்த 10 விஷயமும் இருந்துச்சுன்னா, பித்ரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்மளுக்கு வந்து பித்ரு தோஷ நிவாரண பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பித்ரு தோஷம் இப்ப நான் செய்றேன். இது வெறும் 120 ரிங்கெட் தான். தமிழில் ஒரு 15 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் அனுப்புவேன். இல்ல நீங்க மலேசியால இல்லன்னா வெளியூர்ல இருந்தீங்கன்னா வந்து யுஎஸ் $32ன்னு வரும். ஓகே. நான் உங்களுக்கு பார்த்து நான் சொல்றேன் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு. அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பரிகாரம் என்பது கோயில்ல தான் செய்யணும். அது கோயில் பூசாரிகிட்ட தான் போய் செய்யணும். அது நம்ம நம்ம வந்து ஜோதிடர் இந்த மாரி பண்ண மாட்டோம். ஓகே. ஏன்னா இது பித்ரு சம்மந்தப்பட்டதுனால, பித்ரு தோஷ நிவாரண பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. பூசாரிங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஆ சரிங்க. இது வந்து அதான் இந்த பித்ரு தோஷம் என்னன்னு ஒரு சிறிய விளக்கம்.